வெல்கம் பேக் டு மை சேனலுங்க. இது வந்து ஒரு சின்ன பாத்திர ஹால் தான். வீட்டுக்கு வந்து தேவையான சில பாத்திரம்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான சின்ன இட்லி குண்டான் தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பெரிய குண்டான் இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா 8 16 இட்லி பிடிக்கும். இப்போ வந்து டெய்லி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆகட்டும் இல்லை நமக்கு மட்டும் இட்லி ஊற்றிக்கணுன்னா இந்த சின்ன குண்டான் வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்ததுனும் 500க்குள்ளே தான் இந்த ப்ரைஸு. ஸோ நல்லாவே இருந்தது, நல்ல குழியும் இருந்தது, நல்ல பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, தட்டையாக இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த கீழே இந்த குண்டானும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 495 ருபீஸ் தான். அண்ட் ஹேண்டெல்லாம் நல்ல பிளாஸ்டிக், ரொம்ப தக்க பிளாஸ்டிக்லாம் கிடையாது, இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீமர் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு பொரியல்லாம் பண்ணுறதுனா சின்னதாக லேசாக கொஞ்சம் காலையில் கிளம்பும்போது வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இடியாப்பம் சுட்டுக்கலாம். பட் அது ஒரே ஒரு பிளேட் தான் இருக்குது. அடுத்து இந்த சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துருந்தேங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எப்போ இந்த மாதிரி கிண்ணம்லாம் எடுக்கும்போது இந்த ஓரம் வந்து நல்லா மடிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் சீக்கிரம் விரிசல் விடாது. இது என் பையனுக்காக சின்னதாக இந்த ஸ்நாக்ஸு இல்லை சட்னியோ சாஸோ போட்டு கொடுக்கறதுக்காக இந்த குட்டி டப்பா ஒன்று வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி மாடல் தாங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டப்பா வந்துட்டு நல்லா வளைஞ்சிருக்க மாதிரி வாங்கணும், இல்லைன்னா டக்குன்னு விரிசல் விட்டுரும், கையில் அறுத்துரும். இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸு நம்பர் 1 110 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்து நம்ம சமைச்சதெல்லாம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டப்பா வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 155 ருபீஸுங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது மூடி போட்டு இப்படி எடுத்தேன்னா கூட அப்படியே நல்லா கீழே விழாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இது என் டாட்டருக்கு எடுத்த ஒரு ஸ்நாக்ஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 175 ருபீஸு. இதுவும் நல்ல கனமாக இருக்குது. இந்த ஓரெல்லாம் நல்லா மோல்டாக இருக்குது. ஆப்பிள் வெட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. லீக் ப்ரூஃபு. சாம்பார்லாம் கொடுத்து விடலாம். நான் கொடுத்து விட்டுருக்கேன். கீழே சிந்தாமல் நல்லாவே இருந்தது. நம்ம அடுக்கும்போது கூட நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கேனஸ்டர்ஸுங்க, ஸ்டீல் டப்பாங்க. இது ஒரு டப்பா வந்து 150, ஒன்றுமே ஒவ்வொரு ரேட்டு. இது உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றுன்னா காஃபிக்கு, இது டீக்கு, இது சுகருக்குன்னு எடுத்திருந்தேன். இந்த குட்டி டப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் அதெல்லாம் நம்ம போட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டோன்னா, இல்லை சுக்கு அந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிட்டோன்னா, நமக்கு இப்போ மசாலா டீ குடிக்கணுன்னா அதில் நான் சேர்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு செட்டாக வாங்கியிருந்தேங்க. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 140. ஸோ இது ஒன்றுமே வந்து ரேட் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 210. இந்த குட்டி டப்பாவும் அதே மாதிரி வேறு ரேட்டு தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம உள்ளே வந்து திறந்து பார்க்கவே தேவையில்லை. நம்ம டெய்லி எடுக்கிறதுனால கீழே விழுந்துரும் அப்படின்ற பயம் இல்லாமல் இருக்கும். அடுத்து ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு டப்பா எடுத்திருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும், லஞ்ச் கொடுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாஸ் வந்து எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. இது 2 பசங்களுக்கு மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கும் கூட தான். ஸோ இந்த குட்டி டப்பாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சோடு சேர்த்து நம்ம கொடுத்து விடுற தொட்டுக்கைக்கு, சாலட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அடுத்து இன்னொரு சர்விங் பவுல் எடுத்திருந்தேன் 2. ஒன்று குழம்புக்கு, ஒன்று இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் போட்டு வைக்கிறதுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 210 ருபீஸுங்க. நல்லாவே செம்ம மூடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அழுத்தி போட்டோன்னா நல்ல ஏர்டைட் மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் நம்ம போட்டு வச்சோன்னா நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி கெட்டியான பாத்திரம்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா நமக்கு இதெல்லாம் வருஷ கணக்காக வரும். குழம்புலாம் ஊற்றி வச்சா கூட நல்லா சிந்தாமல் இருக்குங்க. கை தவறி இது பண்ணாலும் சிந்தாது, அந்த அளவுக்கு ஏர் டைட்டாக இருந்தது. அகைன் இது வந்து இந்த ஷேப் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த கிண்ணத்தோட ஷேப்பு. இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இந்த மாதிரி ஒரு 4 வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா இந்த பசங்க வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி சாக்கோஸ் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு, கீழே சிந்தாமல் ஏதாவது நம்ம போட்டு கொடுக்கறதுக்காக இது வாங்கியிருந்தேன். அடுத்து 2 சூப் பவுல் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக சூப் பவுல் நிறைய பேர் வந்துட்டு கண்ணாடியில் இல்லைன்னா மெலமைனில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அது நல்லதில்லை, அந்த ஹீட் வந்து அவ்வளவும் நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீலில் சூப் பவுல் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம பசங்களுக்கு சூப் போட்டு கொடுத்தாலும் அழகாக கீழே சிந்தாமல் சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி மசாலா இல்லைன்னா சாம்பார் டிப்பேட்லி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த 2 பிளேட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா 75. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான அப்படின்றதுனால கொஞ்சம் இவ்வளோ விலையாக இருக்குது. சின்ன குண்டா ஒன்று எடுத்திருந்தேன், 110 ருபீஸ். நல்ல சாம்பார் குண்டான்னு பார்க்க நல்லா க்யூட்டாக வந்து நல்ல கனமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய குண்டா ஒன்று எடுத்திருந்தேங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 170 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 170. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கேஜி மாவு பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல பெருசாக இருக்கும். இது ஃபோனில் கேமராவில் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
அடுத்து இந்த நம்ம பாத்திரம்லாம் மூடி வைக்கிறதுக்கான பிளேட்ஸ்க்கு ஒரு 4 எடுத்திருந்தேன். இதில் என்னென்னா நம்ம பாத்திர பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா யாருக்காவது வீட்டுக்கு அது முதல்ல வரவே மாட்டேங்குதுங்க. இவ்வளோ பாத்திரம் ஏன் எடுக்கிறோன்னா, இந்த டப்பாலாம் நான் கொடுத்து அது இவ்வளோ டப்பா எங்கே போச்சுன்னே, அதாவது ரிட்டனே நமக்கு வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அன்னக்கூடை மாதிரி எடுத்திருந்தேன், பேசன் மாதிரி எடுத்திருந்தேன். இந்த கலந்த சாதம்லாம் கலக்கிறதுக்காக டக்குன்னு போட்டு ஆற வைக்கிறதுக்கு, எந்த ஒரு சாதமும் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம கிளறினோன்னா நல்லாயிருக்கும். அடுத்து க்யூட்டாக இந்த குட்டி கரண்டி, சட்னி கரண்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது இந்த சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். நான் ஒரு காஃபி டீக்காக நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு உள்ளே போடுறதுக்காக இந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேங்க. இதை அப்படியே இதுக்குள்ளே போட்டு பார்த்தேன், செட் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்குமே இதே மாதிரி வாங்கிட்டேன். இது ஒரு 4 வாங்கியிருந்தேன். சைஸு பர்ஃபெக்டாக இருந்ததுனால எல்லாத்துக்குள்ளேயும் செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடபழனியில் பாரதமில் தான் எடுத்தேன். அது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நான் அந்த கடையில் தான் வாங்கிட்டுருக்கேன். இது ஸ்பான்சர் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.